Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பத்தி நம்ம பேச போறோம். ரொம்பவே ஒரு பிரேக்கிங்கான ஒரு நியூஸ் அப்படினு சொல்லலாம். சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா லாஸ்ட் இயர் இதே டைம்ல வந்து நமக்கு கவுன்சிலிங் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இந்த முறை வந்து நம்ம நீட் அதுல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸும் வந்து டிலே ஆயிட்டே இருக்கு. And அது மட்டும் இல்லாம கமிங் 10th of July வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுக்கறாங்க. சோ இந்த முறை பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து கம்பேர் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் அதிகபட்சமான ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஃபீ பேமெண்ட்ல இருந்து எல்லாமே. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் இருக்கிறத விட இந்த வருஷம் 20% குறிப்பா 440 கல்லூரிகளில் வந்து மொத்தம் 1,60,000 சீட் சுமார் 1,60,000 சீட்ஸுக்கு 2,40,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவைலபிள் சீட்ஸை விட அப்ளை பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% அதாவது 20% வந்து அதிகமாக இருக்குது. அதிகமாக இந்த தடவை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் சில இடத்துல வந்து அதிகமாக இருக்க போகுது அப்படின்றதும் தெளிவாக தெரியுது. குறிப்பாக கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு வந்து அதிகமாகவே இருக்க போகுது. ஆனால் இதில் எல்லாருக்குமே சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, பேராமெடிக்கல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ண எல்லாருமே வந்து கவுன்சிலிங் வெயிட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். சம்டைம்ஸ் மேனேஜ்மெண்ட் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாம் நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் வரும்போது எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்றது தெரியும். அண்ட் எல்லா கேண்டிடேட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒவ்வொரு ரவுண்ட் அப்போ தான் தெரியும். ஸோ ரவுண்ட் அப்படின்னு பேசும்போது தான் நமக்கு முக்கியமாக தெரியுது. இந்த வருஷம் 20% வந்து அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இந்த வருஷம் 4 ரவுண்டாக நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 4 ரவுண்ட் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டேட்டை வந்து இன்னும் தள்ளி போகுது அப்படின்னு தான் நம்ம பேசணும். ஏன்னா குறிப்பாக நமக்கு ஒரு ரவுண்ட் அப்படின்னாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாள் 12 நாள் கிட்ட போகுது. அப்போ நம்ம 4 ரவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதுவே நமக்கு 2 மாதம் கிட்ட போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.25 மாதம் கிட்ட காலி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் காலேஜ் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 4 ரவுண்டு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக அந்த டேட் எதுவும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா July 10 வந்து டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மந்த் எண்டில் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஸ்கெடியூல் எப்போ ஸ்டார்ட் ஆகும், என்ன மாதிரி கவுன்சிலிங், இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸுக்கு எப்போ கவுன்சிலிங் நடக்க போகுது, அப்புறம் ஜென்ரல், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு எப்போ கவுன்சிலிங் நடக்க போகுதுன்றது டீட்டெயில்டான ஒரு ஸ்கெடியூல் வந்து நமக்கு இன்னும் ஒரு வீக்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரேங்க் லிஸ்ட்டை நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா July 10 வந்து நமக்கு கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இதுதான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்ந்துட்டு உங்களுடைய மணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான அப்டேட்டுக்காக நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.